வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மாகடல் விடம் தானமுது செய்தருள் புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் ஏனமிழமானி மூடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினால் காணவர்தம் மகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே. சம்பந்தர் தான் இந்த சந்தம் இந்த இசையெல்லாம் அங்கதான் கூட்டி கிடக்கும். அப்படி இவங்க அந்த திணையை காப்பார்கள், விளையாடுவார்கள், கடுமையான சொற்களை பேசுவார்கள். இப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய தமிழ்நாட்டு வாழ்க்கை, பழைய குறிஞ்சில்ல வாழ்க்கை. வேட்டுவர் கூட்டந்தோறும் கொல்லெறி குத்தென்றார்த்து குழுமிய ஓசை. கொல்லு, எரி, குத்து என்றுதான் சொல்வார்கள். அதிகபட்சம் வேட்டையாடுற போது அப்படித்தானே சொல்லி ஆகணும். கொல்லு, எரி, குத்து. கொலையே உரி வேடர் குலப்பிடி தோய் மலையே மலை கூறிடு வாகையனே என்று அருணகிரிநாதர் பேசுகிறார். அந்த மாதிரியான சூழல். சில்லறி துடியும், அதுக்கு மேல துடி என்கின்ற உடுக்கை, அவங்க வாத்தியங்கள், அவங்க பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள், பழமையான இசைக்கருவிகள். துடி என்கின்ற உடுக்கை, கொம்பு, கொம்பு என்கின்ற இந்த மான் கொம்பு ஊதுவது, கொம்பு வாத்தியம். சிறுகணா குழியும், சிறுகன் ஆகுழி, ஆகுழி என்கின்ற ஒரு வாத்தியம். ஆகுழி என்பது சிறுபறை, சிறுபறை. சிறுகன் ஆகுழியும் கூடி கல்லெனு ஒலியில் மேலும் கரங்கிசை அருவி எங்கும். இந்த மாதிரி துடி, துடி, கொம்பு, பறை, ஆகுழி முதலான வாத்தியங்கள் அங்கே முழங்கி கொண்டிருக்கும். அதுக்கு மேல அவங்க பிடி, அடி, கொல்லு என்ற சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். அதுக்கு மேல அருவிகள் சத்தம் போடும், அருவிகள் இசை. இப்படியான ஒரு சூழல். ஆறலைத்து உண்ணும் வேடர், மிருகங்களை வேட்டையாடுவது, அதுக்கு மேல வழிப்பறி செய்வது. இது வேடர்களுடைய ஒரு நிலை, இது ஒரு வகையான முறை. ஆறலைத்துன வழிப்பறி செய்து உண்ணுகின்ற முறை. ஆறலைத்து உண்ணும் வேடர் அயற்புலங் கவர்ந்து கொண்ட வேறுபல் உருவின் மிக்கு விரவும் ஆணிரைகள் அன்றி. வேற்று புலங்களிலிருந்து கவர்ந்து வந்த ஆணிரைகள், பசு கூட்டங்கள், இதெல்லாம் அங்க நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏருடை வானந்தன்னில் இடிக்குரல் எழிலியோடு, மலை சூழ்ந்த பகுதி, அதனால மேகங்கள் அடிக்கடி வந்து தங்கும். அது வேற சத்தம் போடு, இடி. ஏருடை வானந்தன்னில் இடிக்குரல் எழிலியோடு ஆறு கொண்டு முழக்கங்காட்டும் மாறுகொள் முழக்கங்காட்டும் மதக்கை மா நிறைகளும். அந்த இடியோசைக்கு எதிரா இவங்க கட்டி வச்சிருக்கிற யானைகள் பிளிருமா, அப்படி சத்தம். மைச்சரிந்து அணைய மேனி வன்தொழில் மறவர் தம்பால். இப்படி அந்த பகுதியில மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு யாருக்குமே படிப்பு என்பது கிடையாது. இதான் முக்கியமான இடம். ஏனென்றால் பழங்கால அந்த மறவர் கூட்டமானது, வேடர்கள், இந்த இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த மாதிரியான இப்படியான கல்வி முறை கிடையாது. அவங்களுக்கு பல வைத்திய முறைகள் தெரியும், சகுன சம்பிரதாயங்கள் தெரியும். அங்க இருக்கிற பல கலை நுட்பங்கள் நிறைய உண்டு. ஆடல், பாடல், கூத்தாடுதல், வெறியாடுதல், இப்படி எல்லாம் நிறைய உண்டு. அதெல்லாம் வருது. ஆனா இந்த மாதிரி ஏட்டுக்கல்வி கிடையாது. ஆனாவன்னா எழுத தெரியாது. அப்படியான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பான். இந்த கூட்டத்தில தலைவன் யார் என்றால் நாகன் என்று பேர். நாகன் பேர் எப்படி? நாகன், நாகம் போல் சீருவான். மைச்சரிந்து அணைய மேனி,
நல்ல கண்ணங்கரேர்னு இருப்பான். நிறம் கருமை. வன்தொழில் மறவர் தம்பால் அச்சமும் அருளும் என்று அடைவிலார். அந்த வேடர்களுக்கு அச்சம் என்பதே கிடையாது, பயம் என்பதே கிடையாது, இரக்கம் என்பதே கிடையாது. இரக்கமா இருந்தா உயிரை கொல்ல முடியுமா? அதனால இரக்கம் என்பதும் கிடையாது, பயம் என்பதும் கிடையாது. அருளும் என்று அடைவிலார். உடைவன் தோலார். ஆடைகள் பெரும்பாலும் புலித்தோல், மான்தோல், இப்படிதான் ஆடைகள் இருக்கும். பொச்சையின் நரவும் ஊனின் புழுக்களும் உணவு கொள்வார். இந்த உணவு எத்தகையது என்றால் தேன், அப்புறம் அந்த தேன்ல ஊற வைத்த மாம்சம், அதை காய வச்சு அதுல ஊற வச்சு அப்படி பதப்படுத்தி அவங்க சாப்பிடுவாங்க. அது மாதிரிதான் அந்த மீனை தேன்ல ஊற வச்சு ராமருக்கு கொண்டு வந்து கொடுத்தான் நம்ம குகன் என்கின்ற வேடன். அவங்களுக்கு உணவு அதுதான். அப்படிப்பட்ட ஊனின் புழுக்களும் உணவு கொள்வார். நச்சலர் பகழி வேடற்கு அதிபதி நாகன் என்பார். கடுமையான வில், அந்த வில்லுல நுனியில நஞ்சு கலந்து வச்சிருப்பாங்களாம். அப்படிப்பட்ட வேடர்களுக்கு அதிபதியா இருக்கிறவன் நாகன் என்று பேர். வெற்றியால் தவமும் செய்தான் ஆயினும், அவன் முற்பிறப்பில நிறைய தவம் பண்ணிருக்கிறான். அதான் சேக்கிழாருடைய அந்த ஒரு முக்கியமான குறிப்பை வச்சிருக்கிறார் பார். இப்பேற்பட்ட கூட்டத்துக்கு தலைவன் அவன் முற்பிறவிலே நிறைய தவம் செய்திருக்கிறான். இருந்தாலும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான். குற்றம்தான் அவனுடைய குணம். குற்றமே குணமா வாழ்வான். கொடுமையே தலை நின்றுள்ளான். விற்றொழில் விரலின் மிக்கான். வில் வித்தையில ரொம்ப கெட்டிக்காரன். விரலின் மிக்கான். வெஞ்சின மடங்கள் போல்வான். சிங்கத்தை போன்றவன். மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள். அவனுடைய மனைவி தத்தை என்று பேர். தத்தைனா கிளி, கிளி போன்றவள். அரும்பெறல் மறவர் தாயத்து ஆன்றதொல் குடியில் வந்தாள். அவளும் அந்த மறவர் குடியில தோன்றியவள். இரும்புலி எயிற்று தாலி, புலிப்பல்லால தாலி போட்டுக்குவாங்க. புலிப்பல்ல சரி பண்ணி அழகுபடுத்தி அதை தாலியா கோத்துக்குவாங்க. இடையிடை மணவு கோத்து, இடையில அது அந்த இது போடுறாங்க இல்லையா, சோழி பலகரை, அதெல்லாம் கோத்து கட்டியிருப்பாங்க. பெரும்புறம் அலைய பூண்டாள். பீலியும் குளையும் தட்ட. மயிர்பீலி, காதுல சங்கு குலை, இது மாதிரி குலை, தலையில மயிர்பீலி, நல்ல கருகருன்னு வளர்ந்த கூந்தல், அதுல மயிர்பீலி சிறுகியிருப்பாங்க. கரும்பு சுரும்புரு படலை முச்சி சூரரி பிணவு போல்வாள். அந்த பூக்கள்லாம் சொருகியிருப்பாங்க, அதுல வண்டுகள் முக்கியம். அப்படிப்பட்ட பிணவு போன்ற, பிணவுன்னா சிங்கத்தினுடைய பெண் சிங்கம் போன்றவள் அந்த தத்தை. நாகன் தத்தை. பிறந்த கண்ணப்பர் திருநாடு, அத பொத்தப்பி நாடுன்னு சொல்லுவாங்க. உடுப்பூரு, நாகன் தத்தை. பொறுவரும் சிறப்பின் மிக்கார். இவர்க்கினி புதல்வர் பேரு அரியதென்று எவரும் கூற. அதற்படு காதலாலே அவர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்படி குழந்தை இல்லாமல் இருந்த காரணத்தினால ஜனங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க, இனிமேல் எங்க குழந்தை உண்டாக போகுது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. புத்திர பாக்கியம் மிக முக்கியமானது. இந்த தகப்பனார் செய்த தான தர்மங்களை, தாய் தந்தையர் செய்த தான தர்மங்களை தொடர்ந்து அவர் செய்து வருவதற்காக புத்திர பாக்கியம் ரொம்ப முக்கியமானது. அந்த புத்திர பலன் 5ஆம் இடம், ஜாதகத்துல 5ஆம் இடம் நன்றாக இருக்க வேணும். அப்படி இருந்தால் அதுல கெடுதல் இல்லாம நல்ல குழந்தைகள் உண்டாகும். 5ஆம் இடம் கெட்டு போனா புத்திர பலன்ல குறைவு ஏற்படும். அதனால அப்படி நீண்ட காலம், சில பேருக்கு தாமத புத்திர பலன் நல்ல குழந்தைகளா உண்டாகும். தாமதமா குழந்தை இருக்குதுன்னா
ஒரு புண்ணிய ஆத்மா உண்டாகும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு, சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படி ஜனங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, 60-65 ஆச்சு அந்த நாகனுக்கு. இப்படி ஆனதுனால இப்படி குழந்தை உண்டாகும். அரியதென்று எவரும் சொல்ல அதற்படு காதலாலே முருகலர் அலங்கச் செவ்வேள் முருகவேள் முன்றி சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்க்கடன் நெறியின் என்றார். பராய்க்கடன் நெறியின் என்றார். அவங்களுக்கு தெய்வம் யார் என்றால் யாரு? முருகன். முருகன் அவங்க சொந்தமா வச்சுக்கிட்டாங்க. பொண்ணு கொடுத்ததுனால அவங்க ரொம்ப சொந்தம் கொண்டாடுறாங்க. குறிஞ்சி நில மக்களுக்கு முருகன் தான் தெய்வம். குறிஞ்சி கிழவன்னே பேரு. கிழவன்னா வயசானவன் இல்ல, உரியவன் என்று அர்த்தம். அது அருணகிரிநாதர் சொல்றாரு, கடல் அழ, குன்று அழ, சூரன் அழ. தொட்டில இருந்து அழுதாராம் முருகன். தொட்டில பிறந்த போது, தொட்டில இருந்து குழந்தையா இருந்தா அழுதான். அப்படி அழுகிற போது சூரன் அழுதானா, கிரவுஞ்சகிரி அழுததான், கடல் அழுதுச்சான். அப்படி விம்மி விம்மி அழுகின்ற அந்த குருந்து சின்ன குருந்த போய் கிழவன் என்று சொல்கிறார்களே, குறிஞ்சி கிழவன் என்று சொல்கிறார்களே, இது என்ன நியாயம் என்று அருணகிரிநாதர் நயமா பாடுறார். பெரும்பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்தன்றே கரும்புந்துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி, சரவண பொய்கையில சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி. கார்த்திகை பெண்கள் பால் ஊட்டினாங்க முருகனுக்கு. முதல்ல பால் ஊட்டியது கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்கள் 6 பேர் நட்சத்திரமா இருக்கிறாங்க. கார்த்திகை பெண்கள் பால் ஊட்டினதுனால கார்த்திகேயன் என்று ஒரு பேர். அதனால கார்த்திகை நட்சத்திரத்துல முருகனை வழிபாடு செய்யறது ரொம்ப உயர்ந்தது, முருகனுக்கு பிரியமானது. அதனாலே அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்றள சூரள. ஏன்னா பின்னால வேலாயுதத்தை இங்க ஏவ போறான் சூரன் மேலையும் கடல். அதனால அவங்க அழுதாங்க. கடல் அழ குன்றள சூரள விம்மி அழும் குருந்தை, சின்ன குழந்தைய குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. அருமையான பாட்டு, கந்தர் அலங்காரம். அப்படி அந்த குறிஞ்சி நிலத்துக்கு தலைவரா இருக்கிற கடவுளா இருக்கிற முருகப்பெருமான்கிட்ட போய் எதுவா இருந்தாலும் கேட்பாங்க, வேண்டுவார்கள். முருகலர் அலங்கச் செவ்வேல் முருகவேள் முந்தி சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்க்கடன் நெறியின் நிற்பார். தினந்தோறும் சென்று வழிபாடு செய்வான் அந்த நாகன். வாரண சேவலோடு வரிமயிர் குலங்கள் விட்டு. இந்த சேவல் இருக்குது பாருங்க, அந்த சேவலை அப்படியே கொண்டு போய் மலையில விடுவது. இதான் வழிபாட்டு முறை. சேவலை இப்படி அல்ல, அப்படி. சேவல் முருகப்பெருமானுடைய கொடி அல்லவா, அதனால அந்த சேவலை துன்புறுத்த கூடாது. அதனால அப்படியே கொண்டு போய் விடுவது. மயில் சிறிய மயில்களை கொண்டு போய் முருகனுக்கு அப்படி விடுவது. இது ஒரு வழிபாட்டு முறை, தொன்மையான ஒரு நேர்த்திக்கடன் இப்படி செய்வது. வாரண சேவலோடு வரி மயில் குலங்கள் விட்டு தோரண மணிகள் தூக்கி சுரும்பணி கதம்பனாற்றி போரணி நெடுவேலார்க்கு புகழ் புரி குறவை தூங்க
பேரணங்கு ஆடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றை. முருகனுக்கு ஒரு பெரிய விழா எடுத்தான். குறவை தூங்குதல் அப்படிங்கிற, குறவை ஆடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் நிறைய கட்டி, ரத்தினங்களால மணிகள், அங்க இயற்கையில மணிகள் கிடைக்கும், அப்படி ரத்தினங்களை நிறைய மாலையா கட்டி முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே சென்று அந்த பெருமானுக்கு குறவை என்கின்ற ஒரு கூத்து, இது குறவர்கள் ஆடுகின்ற ஒரு வகையான கூத்து, குறவை கூத்து என்று பேர். சிலப்பதிகாரத்துல அந்த குறவை கூத்து பற்றி இளங்கோவடிகள் சொல்றார். உறவு நீர்மார் கொன்ற, உறவு நீர்மார் கொன்ற மா கொன்ற வேலேத்தி ஏத்தி குறவை தொடுத்தன்று பாடுகம்பா தோழி. சீர்கெடு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும், அதாவது பின்ன கைகளை கட்டி கொண்டு அவங்க ஆடுகின்ற ஒரு ஆடல் குறவை கூத்து, சேர்ந்து ஆடுகின்ற மகளிர் ஆடுகின்ற முக்கியமான கூத்து. மகளிர் தான் கலைகளை எல்லாம் வளர்த்திருக்கிறாங்க. இசைக்கலையும் நடனக்கலையும் பாடற்கலையும் வளர்த்தவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள். அப்ப இருந்து அந்த மாதிரி ஆடுது. சீர்கெடு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன்கள் வேலன்றே பாரிரும் பவ்வத்தின் உள்புக்கு பண்டொரு நாள் சூர்மாதடிந்த சுடரிலைய வில்வேலே. அணிமுகங்களோராரும் ஈராறு கையும் இணையின்றி தானுடையான் ஏந்திய வேலன்றே பிணிமுக மேற்கொண்ட ஊனர் பீடழியும் அண்ணல் மணி விசும்பிற்கோ நேத்த மாரட்ட வெள்வேலே. சரவண பூம்பொய்கையினில் தாய்மாரருவரு திருமுலைப்பால் உண்டான் திருக்கை வேலன்றே வருதீரியோனவுமன் மார்பம் விளந்து குருகு பெயர் குன்றம் ஒன்ற நெடுவேலே. இது குறவை கூத்து. இப்படி பாடி ஆடுறதாக 2000 வருஷத்துக்கு முன்னால இளங்கோவடிகள் இந்த பாடலை அமைக்கிறார். இளங்கோவடிகள் இந்த கூத்த நேர்ல பார்த்து பாடிய பாடல்கள். திருமுருகாற்றுப்படையில இந்த குறவை கூத்து பற்றி சொல்றார். குறிஞ்சி பாடி குறவை தூங்க அப்படின்னு சொல்லி திருமுருகாற்றுப்படையிலையும் அது வருது. துணையுற வறுத்து தூங்க நாற்றி நனிமலை சிலம்பி நன்னகர் வாழ்த்தி நரும்புகை எடுத்து குறிஞ்சி பாடி. குறிஞ்சி அப்படிங்கிற ராகம், குறிஞ்சி ராகம் மலைப்பகுதிகளில் வேடர்கள் பாடுவாங்களாம். தமிழினுடைய சிறப்பு பாருங்க. இதெல்லாம் பழைய குறிஞ்சி என்கின்ற ராகம். அது ரொம்ப அற்புதமான ஒரு ராகம், நல்ல குறிஞ்சி நிலத்துக்கே உரிய ராகம். அப்படிப்பட்ட அந்த ராகத்திலே அவர்கள் பாடி இந்த மாதிரி வழிபாடு செய்தாங்க அப்படின்னு சொல்லி திருமுருகாற்றுப்படையில வரும். திருமுருகாற்றுப்படை 2000 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட நூல், நக்கீரராலே எழுதப்பட்ட நூல். அப்படிப்பட்ட திணை, செந்திணை, அந்த திணையை இடிச்சு அதை மாவாக்கி அதில் தேனை கலந்து உணவு உண்பது, சுவாமிக்கு படைத்து மற்ற உணவு பதார்த்தங்களை எல்லாம் படைத்து சுவாமிக்கு வழிபாடு செய்து இப்படி ஒரு பெரிய விழா. அந்த விழா எடுத்தான் அந்த நாகன், புத்திரவரனுக்காக முருகனுக்கு எடுத்த விழா. சரி, பேரணங்கு ஆடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றை பயில்வடு பொலிந்த யாக்கை வேடர்தம் பதியா நாகர்க்கு. அந்த அவங்க உடம்பெல்லாம் பார்த்தா வேட்டையாடுவதனாலும் மலைகளிலே ஏறுவதனாலும் உடம்புல அங்கங்கே தழும்பு இருக்கும். அப்படிப்பட்ட யாக்கை உடையவர்கள். எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரையுறங் கிழித்த திண்மை அயிலுடை தடைக்கை வென்றி அண்ணலார் அருளினாரே. மயிலை வாகனமாக உடைய முப்புறங்களை செற்ற சிவபெருமானுடைய மைந்தரான மயில் வாகனத்தை உடைய மலையை கிழித்த வெற்றி பொருந்திய வேலாயுதத்தை உடைய, மலையை கிழிச்சிட்டாராம். கிரபுஞ்சம் என்கின்ற பெரிய மலை, அந்த தாரகாசுரனுடைய தம்பி மலையா இருந்தான், மலை வடிவத்தில். தாரகாசுரன் மலையா இருந்தான், சிங்கமுகாசுரன் அவனுடைய தம்பி தாரகாசுரன், அவன் மலை வடிவத்தில் இருந்தான்.
அந்த மலையை வேலாயுதத்தினாலே கிழித்து விட்டாராம். சேக்கிழார் சொல்ற அந்த அது எளிமையா அந்த மலையை பிளந்துட்டார் அப்படிங்கிற சொல்றது. சொன்ன கிரவுஞ்ச கிரியூடுருவ துளைத்த வைவேல் மன்ன கடப்ப மலர் மாலை மைந்தா மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லா ஒருங்கே நிற்குணம் பூண்டு என்ன மறந்தே இருந்தேன் இறந்து விட்டது உடம்பே என்று அருணகிரிநாதர் பாடுறார். மலைய தூள் பண்ணினார். அப்படிப்பட்ட வேலாயுதத்துடைய முருகப்பெருமானுடைய அருளாலே, முருகனுடைய அருளினாலே காணவர் குலம் விளங்க வேடர்களாகிய அந்த குலம் சிறப்படையும்படியாக தத்தைவாள் கருப்பம் நீட, தத்தையானவள் கருக்கொண்டாள். ஊனமில் பலிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும். ஊனமில் பலிகள் என்றால் பலியிடுவது. அந்த பலியிடுவதை ஊனமில்லாமல் குற்றமில்லாமல் அந்த உயிர்களை கொல்லாமல் அப்படியே விட்டு விடுவது, அப்படி பலியிடுவது. அந்த ஊனமில் பலிகள் போக்கி மற்ற வகையிலையும் அவர்கள் பலியிடுவார்கள். அப்படி பலியிட்டு உருகடன் ஆடல் செய்து வெறியாட்டோடு. அங்க இன்னொரு முக்கியமான சடங்கு என்னன்னா வெறியாடுதல். இவங்க கருக்கொண்ட நாளிலிருந்து மற்ற சடங்குகள் அதுல ஒண்ணு வெறியாடுவது. வெறியாடல் என்பது பழைய தமிழ் மரபுப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆடல். அத திருக்கோவையார்ல மாணிக்க வாசகர் சொல்றார். வேலன் புகுந்து வெறியாடுக. இந்த பெண்ணானவள் மையல் கொண்டிருக்கிறாள். சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, சரியா பேச மாட்டேங்கிறா, என்ன வேணும்னு சொல்லவும் மாட்டேங்கிறா. இப்படி இருந்தா என்ன பண்ற? இது காரணம் என்னன்னா, மிருகங்களாலே ஒண்ணும் இல்லை, வேற பூதம் பிசாசு முதலான தொந்தரவும் இல்லை. அப்ப இவளை இந்த மாதிரி ஒரு மையல் உண்டாகும்படி செய்தவன் அந்த முருகனாத்தான் இருக்கணும். அதனாலே அவனுக்கு வெறியாட்டு எடுத்து மரி என்கின்ற ஆட்டை பலி இட்டோமானால் இந்த நோவு தீரும் என்று அந்த திருக்கோவையார்ல வருது. வேலன் புகுந்து வெறியாடுக வெண்மரி அறுக்க. மரின்னா ஆட்டுக்குட்டி. வெண்மரி அறுக்க காலன் புகுந்து அவிய களல் வைத்தெழில் தில்லை நின்ற மேலன் எனை புகுந்து ஆண்டான் இருந்த வெண்காடு அணைய பாலன் புகுந்து இப்பரிசினில் நிற்பித்த பண்பினுக்கே. தில்லை நின்ற மேலன் எனை புகுந்து ஆண்டான் இருந்த வெண்காடு அணைய பாலன். திருவெண்காடு என்கின்ற தலத்தை குறிப்பிட்டு அந்த தலமானது எப்படி நிர்மலமாக இருக்குமோ ஏதுமற்ற நிலையில. திருவெண்காடு என்பது யான் எனது என்கின்ற 2 மலங்களை சங்கரிக்கின்ற இடம். அப்படிப்பட்ட வெண்காடு அணைய பாலன். பாலன் என்பது இந்த பெண் மகவை சொல்வது. பாலன் புகுந்து இப்பரிசினில் நிற்பித்த பண்பினுக்கே. இப்படி ஒரு சடங்க சொல்றாரு மாணிக்க வாசகர் திருக்கோவையார். அதுல என்ன குறிப்பு என்றால், இந்த பெண் என்பவள் ஆன்மா. இந்த ஆன்மாவை ஆட்கொண்டவர் சிவபெருமான். ஆட்கொண்டவன் யார்? சிவபெருமான். சிவபெருமானுடைய அருள் அங்கே காதல் உடைய ஞானிகள் உலகத்தாரோடு பேச மாட்டாங்க, மற்றபடி உணவு உண்ண மாட்டார்கள், உறங்க மாட்டார்கள், அதே பித்து கொண்டிருப்பார்கள். பேரறியர் கிங்கன்னே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவன் ஆட்கொள்ளு முத்தகர்தாள் வாருருவ பூன்முலையில் வாயார நாம்பாடி ஏறுருவ பூம்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தங்களிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தடையாள் முன்னோரை தான்பணியாள் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும். இப்படி பித்தாக்கி வச்சிருக்கிறானே, அப்படிப்பட்ட கெட்டிக்காரன் யாரு? அவனுடைய புகழை பாடி நீராடுவோம். இது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி நானும் சொன்னதில்லை. நந்திகேஸ்வரர் இங்கே சொல்ல
திருக்கோவில். ஆன்மாவானது ஞானிகள் பரமஞானிகள் அங்கே பித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவை திருவருளிலே சேர்ப்பதற்காக வேலனாகிய குரு வரணும். குருநாதர் வேலன். அவன் அந்த சீடனுடைய ஆன்மாவிலே பிரவேசித்து புகுந்து வெறியாடு. அப்படி பிரவேசித்து அந்த ஆன்மாவில் இருக்கிற மரியை அறுப்பது, மனமாகிய அந்த மனத்தினுடைய சேட்டையை அறுத்து விடுவது. துள்ளும் மரியாம் மனது பலி கொடுத்து, மனதை பலி கொடுக்கிறது ஆட்டை பலி கொடுப்பதாக தத்துவார்த்தமாக சொல்வது. திருக்கோவையார்ல இதான் சொல்றார். வேலன் புகுந்து வெறியாடு வெண்மறி அறுக்க, காலன் புகுந்தவிய கடல் வைத்தலில் தில்லை நின்ற மேலன் என புகுந்து ஆண்டான், இருந்த வெண்காடு அணைய பாலன் புகுந்து இப்பரிசு நிற்பித்த பண்பினிக்க. அருமையான பாடல். அப்படி வெறியாடல் என்கின்ற நிகழ்ச்சியை நிகழ்த்துவது இங்கே குறவர் கூட்டத்திலே எப்படி என்றால், முருகனுடைய வேடமிட்டு அவனுக்கு கடப்ப மாலை அணிவித்து சிவந்த ஆடை உடுத்தி அவனுக்கு நிறைய திருநீர் பூசி கையிலே வேலை கொடுப்பார்கள். அப்போது முருகனுடைய அந்த பாடலை பாடுகிற போது முருகப்பெருமான் அவனுக்குள்ளே தோன்றி, இன்னதான் நடந்திருக்குது, இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு முருகன் சொல்லுவான். இதை இப்படி பண்ணுங்க, இது செய்யுங்க, இந்த வழிபாடு. அதான் வெறியாடுதல் என்கின்ற நிகழ்ச்சி. இது பழமை காலத்துல இருக்கக்கூடிய அப்படியான வெறியாடல் நிகழ்த்தினார்கள். ஆவண திங்கள் செல்ல அளவில் செய் தவத்தினாலே பான்மதி உவரி ஈன்றால் என மக பயந்த போது, அப்படி வழிபாடுகளை எல்லாம் செய்து அந்த தவத்தினாலே ஒரு குழந்தை பிறந்தது தத்தை வயிற்றிலே. அது எப்படி என்றால், பான்மதி உவரி என்றால், உவரி கடல் சந்திரனை ஈன்றது போல. கடல் சந்திரன் முளைக்கிற வேளையில பார்த்தோமானால் அந்த கடல்ல இருந்து எழுந்து வருவது போல இருக்கும். இவங்க கருப்பா இருக்கிறதுனால உவரின்னாரு, உவரி கடல். இவர் எப்படி சிவப்பாவா இருந்தாரு, வெறும் கருப்புத்தான். ஆனால் அவருடைய தேஜஸ், அந்த ஞான ஒளி இருந்ததாம். பிறக்கிற போது கண்ணப்பர் அவதாரம் பண்ற போது அவருடைய மேனியிலே ஒரு வகையான ஒளி வீசியது. அத குறிப்பா சேக்கிழார் சொல்றார், மதி போன்று அப்படிங்கிறார். பால் மதி போன்று அவதாரம் பண்ணினார் இந்த கண்ணப்பனாயினார். கண்ணப்பன் திண்ணர். அந்த குழந்தை பிறந்தது. கரிப்பரு மறுப்பின் முத்தும் களை விளை செடுநீர் முத்தும் பொறுப்பினின் மணியும் வேடர் பொலிதரும் மழையை அன்றி வரிச்சுரும் வலைய வானின் மலர் மழை பொழிந்தது எங்கும். அப்போது நிறைய முத்துக்கள் அங்கே நிறைய இருக்கான். அந்த முத்துக்களோடு தேவர்கள் மலர் மழை பொழிந்தார்கள். வான்மழை பொழிந்தது. வான்மழை பொழிந்தது. அரிக்குறும் துடியே அன்றி அமரர் துந்துபியும் ஆர்த்த. தேவ துந்துபிகள் முழங்கின. தேவ துந்துபிகள் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, சேக்கிழார் இதெல்லாம் சொல்றார், நடந்து. இதெல்லாம் முக்கியமான குறிப்புகள். தேவ துந்துபி முழங்கின. முழங்காமையா இருக்கும். அங்கே துடி முதலான வாத்தியங்கள், துந்துபி, இவங்க துடி முதலான வாத்தியங்களை முழக்கினார்கள். அப்படி குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடினார்கள். அப்படி கொண்டாடி அந்த குழந்தைய கொண்டு கையில கொடுத்தாங்க. யார் கையில கொடுத்தாங்கன்னா, நம்முடைய தகப்பன் நாகனுடைய கையில கொடுத்தாங்க. அந்த நாகனுடைய கையில கொடுத்த உடனே ரொம்ப வெயிட்டா இருந்தா, கனமா. அப்படி கனமா இருந்ததுனால இவனுடைய பெயர் திண்ணன் என்று சொல்லுங்க அப்படின்னா. அண்ணலை கையில் ஏந்தற்கு அருமையால் உரிமை பேரும் திண்ணன் என்று இயம்பும். என்ன அப்படி கையில வாங்கினா நல்ல வெயிட். என்ன வெயிட்? முற்பிறவிலே செய்த தவம், போன ஜென்மத்தில செய்த தவம். அந்த குழந்தை கனமா இருந்துச்சான். அண்ணலை கையில் ஏந்தற்கு அருமையால் உரிமை பேரும் திண்ணன் என்று இயம்பும். திண்ணன்னு பேர். திண்ணன்னா வலிமை, கனம். திண்ணன்னு பேர் வைங்கடா அப்படின்னா உடனே வேடர்கள் எல்லாம் ஒரே குதிச்சு ஒரு ஆரவாரம் சத்தம் போட்டாங்களாம். திண்ணன் என்று இயம்பும் என்ன தின் சிலை வேடர் ஆர்த்தார். புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சிறு உருவினானை கண்ணினுக்கு அணியா தங்கள் கலன் பல அணிந்தார் அன்றே. அப்படி அவங்க சிறப்பாக கொண்டாடினார்கள். பலவிதமான ஆபரணங்களை எல்லாம் அணிவித்தார்கள்.
அந்த குழந்தைக்கு வேண்டிய சிறப்புகள் சடங்குகளை எல்லாம் செய்து சிறப்பாக வளர்ந்து வருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. உடுப்பூர் என்கின்ற பகுதியில இப்படி ஒரு அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. அதனால அதற்கு பிறகு வருகின்ற செய்திகள் என்ன என்பதை நாம் அடுத்த வாரத்திலே சிந்திக்கலாம். அதனால இப்ப கண்ணப்ப நாயனார் அவதாரம் பண்ணிட்டார். எந்த ஊர்ல? உடுப்பூர்ல அவதாரம் பண்ணியிருக்கிறார். குழந்தையா வளர்ந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அருமையான வரலாறு. இந்த வரலாறுல என்ன சிறப்புனா, நம்முடைய பழந்தமிழருடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. அதற்கு மேலே அந்த சைவ சித்தாந்தம் இதுல இருக்கிறது. இந்த வரலாற்றுல பின்னால சொல்லுவேன். சைவ சித்தாந்த வரலாறு தான் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு. அது எப்படிங்கிறத நான் அடுத்த வகுப்புல சொல்லுவேன். சைவ சித்தாந்தம் எப்படி பொருந்தி இருக்கிறது அப்படிங்கிற கதை ரொம்ப அருமையான கதை. நல்ல இவருடைய வரலாற்றை முழுமையா கேட்கணும், ஒண்ணு விடாம கேட்கணும். அதுக்கு சுவாமி நிறைய அனுகிரகம் பண்ணுவார். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு சிவபெருமான் சொன்ன எனக்கும் நிறைய திருவருள் செய்வார் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதையே. சிற்றம்பலம். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலந்துஞ்சி திரியாதே கந்தனென்று துணை நாளும் கண்டுகொண்டன்பு திடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைப்பாலா தந்தியின் கொம்பை உணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைப்பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே தென்பரங்குன்றில் பெருமாளே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே.